ஆக்சுவலாக இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆச்சு. அந்த டைமில் வந்து நான் நம்மளோட பிசியில் வந்து லாகின்ல இருந்தது. சம் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணனால மேபி அப்படி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். மொபைலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லாகின்ல இருக்குது. என்ன பண்ணுறது தெரில. அண்டு அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க வேண்டியது சனிக்கிழமை. இன்றைக்கி கரெக்டாக 17ஆம் தேதி பிப்ரவரி சனிக்கிழமை கரெக்டாக 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்காக அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்துக்கிட்டே இருந்தது. நம்மளுக்கு யூஸ்வலாக இவ்வளோ சடனாக வந்து இவ்வளோ மெயில்ஸ் வந்து வரவே வராது. ஸோ என்னடா அது சடனாக இவ்வளோ மெயில் வருது அப்படின்ற மாதிரி டக்குன்னு எடுத்து பார்த்தேன். அதில் வந்து நம்ம சேனலோட மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து ரெக்வர் மெயில் ஐடி வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த மெயிலுக்கு வந்து மெயில் வந்துகிட்டே இருக்குது. யுவர் பாஸ்வேர்டு வாஸ் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மெயில் போட்டு அந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இது ரெக்வர் மெயிலாக கொடுத்துருந்தனால இதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த மொபைல் நம்பருமே ஆஃப் பண்ணிகிட்ருக்கானுங்க. ரிமூவ் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டானுங்க மொபைல் நம்பர். ஏதோ லாஸ்ட்டில் சம்திங் 5ன்னு வந்தது. அப்புறம் யூஎஸ் நம்ம இந்தியாவோட நம்பர் கிடையாது, யூஎஸோட நம்பர் அது ஆக்சுவலாக. ஓகேவா, யூஎஸில் தான் ஹேக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து யூஎஸ் காட்டினனால சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெக்வர் மெயில் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி வரவும் நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இத்தனை மெயில் வந்திருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு உடனே லாகின் பண்ணலான்னு சொல்லி போனேன். லாகின் பண்ணால் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கரெக்ட்னு சொல்லிடுச்சு. பாஸ்வேர்டு ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க தெரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம அதே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அதுவுமே முடியல. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் கொடுத்தோடனே என்ன சொல்லிச்சுன்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் பேக் வந்து உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் வந்து இப்போ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காலிட்டு போயிடுச்சு கூகுள். அதை நான் பண்ணலைன்னு சொன்னாலும் அது வந்து கேட்க மாட்டேது. என்ன பண்ணுறது தெரில. அண்டு லாஸ்ட் டைமாக வந்து நம்ம சேனல் வந்து இதே மாதிரி ஹேக் ஆகிருந்தது. அப்போது நம்மளுக்கு ராகுல் தான் வந்து ஹெல்ப் பண்ணோம். நான் உடனே அதுக்கப்புறம் ராகுலுக்கு கால் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து 6:45 இருக்குன்னு நினைக்கிறேன். ராகுல் கால் பண்ணி விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணோடனே ராகுல் வந்து என்னென்ன ஏதோ பைக்கை வந்து ஃப்ரெண்டுங்க பிடின்னு போகிற மாதிரி வந்து சொல்கிற, இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சேனலை தூக்கிட்டாங்கன்ற அப்படின்ற மாரி லைட்டாக கலாய்ச்சி விட்டான். சரி, ஓகே, உண்மைதான், நடந்தது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் தான் பிடிச்சிருக்கான்னு தெரியல, எப்படி தான் ஹேக் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சொன்னேன், ராகுல் வந்து இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸோ அந்த ரெக்கவர் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபைனலி அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது முடியறதுக்குள்ளும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கெஸ் பண்ண மாதிரியே வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டானுங்களா அவனுங்க. ஸோ சம்பவம் கன்ஃபார்ம்னு ஆகிடுச்சு. லாஸ்ட் டைமாக வந்து நம்ம சேனலை ஹேக் பண்ணி அவனுங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பாலிசிக்கு அகென்ஸ்டாக இருந்தனால நான் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அடித்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப் சைட்லேருந்து. ஓகேவா, அந்த மாதிரி ரிமூவ் ஆகிட்டு இருந்தால் நம்ம அடுத்து போடுற கண்டென்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து அதிகமாக சஜஷனே பண்ணாது. ஓகேவா, ரீசெண்டாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோட வியூஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எழுந்து மேலே வந்தால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போட்ட வீடியோவில் ஒரே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 69K போயிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கானுங்களா, இதுவும் கண்டிப்பாக யூடியூப் பாலிசிக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த வீடியோவும் ஸ்ட்ரைக் அடித்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மட்டமான வியூஸ் தான் வந்து போகும். ஏன்னா ஆடியன்ஸ் நீங்களே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேதுன்னு சொல்லி அவ்வளோ பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் சொல்லியிருக்கீங்க. நானும் வந்து அதனால தான் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியுமே போட்டேன். எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்காக சொன்னன்றது இப்போ ரீசன் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு மறுபடியும் ஸ்பூக்கி கௌதம் சேனலில் பெரிய அடி விழுது. ஸோ இந்த டைமில் என்ன
காப்பாற்றி ரெக்கவர் பண்ணி கொண்டு வர வேண்டியது, நம்ம சேனலை வெளியே கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு நான் வந்து நிற்கிறேன் இப்போது. கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் இதெல்லாம் வந்து வியூஸ் கம்மியாக இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களை வந்து பயமுறுத்தி இருந்தால், உங்களுக்கு த்ரில்லிங் கொடுத்துருந்தால், அந்த வீடியோவை மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2வது அடி விழுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. 2வது இல்லை, இது ஆக்சுவலாக 3வது அடி. ஆல்ரெடி விழுந்தப்போ ஃபஸ்ட் டைம் விழுந்தப்போ முடிஞ்சது சொல்லி எல்லா வீடியோவுமே டெலீட்டே பண்ணிட்டு பண்ணானுங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து சேனலோட ரெக்கவர் மெயில் ஐடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருந்தது சடனாக. அதனால் வந்து ரெக்கவர் மெயில் ஐடியை வச்சு பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணேன். 2வது வாட்டி தெளிவாக பண்ணானுங்க. 3வது வாட்டியும் இப்போயும் தெளிவாக பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக அடி விழப்போகுது. இந்த அடியிலேருந்து என்னை கை கொடுத்து தூக்கிட்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்குறேன். ஸோ இதை கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும், ஓகேவா? அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ரீசெண்டான வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரே ஒரு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா 500K போயிருக்கு. இந்த எல்ஐ சாமி காட் வாட்சர் அது போட்டு வந்தல, அது மட்டும்தான் 500Kவே போயிருக்கு. மீதி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரீச்சே வந்து கொடுக்கல. நம்மளும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் தான். ஒரு சோலோ க்ரியேட்டராக இருந்து டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடையாது. இருந்து நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோ எடுக்கிறப்ப நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க, ப்ரோ வீடியோ நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஏன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகல, ஏன் சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்ற கொஸ்டின் வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க. அதுக்கான பதிலும் நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. இப்போ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கே நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்றதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடி தான் இது. அது வந்தது காரணமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் ஹேக் ஆனப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்கு, ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்து 3rd டைம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இதுலேருந்து வெளியே மீண்டு வர்றதுக்கு உங்களோட உதவி தான் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்ல, இது உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே உங்களுக்கு தெரியும், இல்லைனா வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ரீசன். ஸோ இந்த ரீசனை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஒரு 100 பேர் இருப்பாங்களா, 100 பேருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு 10 பேர் 20 பேராவது எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்கல்ல. உங்கள் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் எடுத்து பார்க்குறேன். எல்லாரோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் மட்டும் என்னடா வெறும் 100 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஏன்னா நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணல கைஸ். ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணது. அதனால் வந்து அதில் வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் கண்டிப்பாக 5000 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 5000 பேரில் ஒரு 100 பேர் பார்ப்பாங்கள்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுல தான் இப்போ விழப்போகிற அடியில் நம்ம வந்து வெளியே எழுந்து வர முடியும். அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியதான். இதை வந்து உங்கள் கையிலே விட்டுடுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரில. உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்கு பட்டுது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் நான். இதுதான் ரீசன். இந்த ஒரு சுச்சுவேஷன்னாலையும் மேபி வந்து இப்படி நடந்திருக்கலாம். வியூஸ்லாம் கம்மியானதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கலாம். வேறு என்ன சொல்கிறது தெரியல. பார்ப்போம். எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போராடக்கூடிய ஆள். நம்ம போராடிக்கிட்டே தான் இருப்போம், ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ தான் அடி விழுதுன்னு சொல்லி நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன். சரி, ஓகே கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா என் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்றதை கவனித்த எல்லாருக்குமே வந்து ஹார்ட்லி தேங்க்ஸ், ஓகே? அண்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? பாய் கைஸ்.